மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். குரு என்றால் யார்? பகவான் என்ற வார்த்தையின் பொருள், உண்மையான மதத்தின் நோக்கமே மனிதத்தை பேணி காப்பதுவே. ஒருவர் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றால்தான் கடவுளை நோக்கி செல்ல முடியும் போன்ற அனைத்தையும் பற்றி குருவை முன்னிலைப்படுத்தி விளக்கமளிக்கிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை. குரு பகவான், இந்த குரு பகவானை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நிறையவே சொல்லலாம். ஆனால் காலங்கள் இல்லை. ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு எல்லாவற்றையுமே கொட்டிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். எல்லாவற்றையுமே நான் சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் சொல்லாமலே போகின்றேன். ஏனென்றால் ஓவர் எமோஷன்ஸ், அதாவது மிகவும் உண்மையான ஆழமான உண்மைகளை வார்த்தைப்படுத்த முடியாது. அதனால தான் ஒரு மனிதன் அடித்து விடுகின்றான், கொலை செய்து விடுகின்றான். ஏன் கொலை செய்கின்றான்? அவன் எவ்வளவுதான் அவனை திட்டினாலுமே அந்த திட்டுதலை விட அவனை அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளான். அந்த எதிர் மனிதனால் அவன் அதிகமாக துன்புறுத்தப்பட்டுள்ளான். அதனால்தான் அவன் செயலில் இறங்கி விடுகின்றான். அதே போல் தான் நானும் இந்த ஜோதிட கலையை பற்றி நான் உங்களுக்கு ஒரே வினாடியில் சொல்லிவிட வேண்டும் என்று அவா கொண்டுள்ளேன். ஆனால் என்னுடைய பிரம்ம பிரயத்தனத்தினால் நான் அதைவிட அதைவிடவும் அதிகமாகவே உங்களுக்கு நான் இதுவரையிலும் சொல்லி வந்திருக்கின்றேன். குரு பகவான் என்ற வார்த்தைக்கும் நீங்கள் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பகவான் பகவான் என்கிறார்களே, குரு பகவான், சனீஸ்வர பகவான், அங்காரக பகவான், புத பகவான், சந்திர பகவான், சனீஸ்வர பகவான், ராகு கேதுக்களுக்கு மட்டும் நான் பகவான் என்று சொல்வதில்லை. ஆனால் பிற்காலத்திலே ராகு பகவான், கேது பகவான் என்றும் சொல்கிறோம். ஆக பொதுவாக குரு என்ற அந்த வார்த்தைக்குள் நான் பேச ஆரம்பித்தால் இந்த ஆயுள் எனக்கு போதாது, உங்களுக்கும் ஆயுள் போதாது. ஆனால் இது எல்லாமே ஒரு வினாடியில் நான் சொல்லிவிட முடியும். கேட்கின்ற காதுகளை மட்டும் நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் தயார்படுத்துகின்றேன் மக்களை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்ன அற்புதமான ஸ்லோகத்தை பார்த்தீர்களா? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு பிரம்மா என்றால் என்ன அர்த்தம்? ஆக உயிர்களை படைப்பவர் யார்? அதாவது படைப்பு கடவுள் யார்? பிரம்மா. அடுத்தது காக்கும் கடவுள் யார்? விஷ்ணு. அதை தான் முதல் ஸ்லோகத்தின் முதல் வரியே என்ன அழகாக வந்து விடுகிறது பார்த்தீர்களா? ஆக இந்துக்கள் மிகவும் ஆழ்ந்த அறிவுள்ளவர்கள். கிழக்கிலிருந்து தோன்றாத எந்த ஒரு மதத்தையும் நான் சிறுபிள்ளைத்தனமானது என்று சொல்வேன். அதற்கு காரணம் இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகள் ஒவ்வொரு வரிகளிலும் ஒவ்வொரு சொற்களிலும் ஒளிந்திருக்கிறது. ஆக குரு பிரம்மா, குரு விஷ்ணு. ஆக குருவை எங்கே ஓமானப்படுத்துகிறார்கள் என்று பாருங்கள். படைப்பு கடவுளான பிரம்மனுக்கு முன்பு குரு வருகிறார். காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கு முன்பும் குருவை பயன்படுத்துகிறார்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு. ஏன் அந்த குரு என்ற வார்த்தை எடுத்துவிட்டு வெறும் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரஹோ சொல்ல வேண்டியது தானே? ஏன் குரு பிரம்மா என்று வருகிறார்? ஆக அந்த பிரம்மாவிற்கே படைப்பு தொழிலை கற்றுத்தருபவன் இந்த குரு பகவான். அந்த மகாவிஷ்ணுவிற்கே காக்கும் கலையை கற்றுத்தருபவன் இந்த குரு பகவான். பிறகு குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ. ஆக இந்து சாஸ்திரத்திலே சிவனைத்தானே பெருங்கடவுள் என்று சொல்கிறார்கள். அந்த சிவனுக்கு முன்பு ஏன் குருவை போட வேண்டும்? அங்கேயும் சிவனை விட ஒரு பெரிய ஒரு கடவுள் இருக்கிறார் என்றார். அதை ஹைக்கூ, இன்றைக்கு ஹைக்கூ கவிதைகள் என்று சொல்கிறோம், புது கவிதைகள் என்று சொல்கிறோம். ஹைக்கூவின் தத்துவம் என்ன? வானளவு விஷயத்தை கடுகளவில் சுருக்கி சொல்வது ஹைக்கூ. அதை போல்தான் இந்த குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக என்ற நம்முடைய கவிஞர்களும் மட்டுமல்ல, நம்முடைய இந்து மத பெரியவர்களும் சரி, 18 சித்தர்களும் சரி, ஹைக்கூவை அன்றைக்கே பாடிவிட்டார்கள். வெங்காயம் புடலங்காய் இன்னைக்கு வந்து நான் ஹைக்கூ பாடுறேன்.
அவன் 5000 ஆண்டுகள் முன்னாடி ஹைக்கு சொல்லிட்டானே, குரு பிரம்மான்னு சொல்லிட்டான். அது ஒரு மாபெரும் ஹைக்கு இல்லையா? படைக்கும் அந்த கடவுளுக்கே குரு துணை இருக்க வேண்டும் என்பது என்ன அழகா சொன்னான் பாருங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ. சிவலிங்க தத்துவ வழிபாட்டை விட அற்புதமான ஒரு குரு இருக்கிறார், அதற்கும் மேல் ஒரு பெரும் கடவுள் இருக்கிறார் என்பதைத்தான் குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத். கடைசியாக வருகிறார், 3வது வரிக்கு என்ன வருகிறார்? குரு சாக்ஷாத். வேறு எந்த கடவுளையும் நீ வந்து வழிபட வேண்டிய அவசியம் இல்லை, வேறு எந்த கடவுளையும் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. சாக்ஷாத் என்றால் என்ன என்றால் பரிபூரணம். இந்த உலகத்தில் பரிபூரணம் அந்த சாக்ஷாத் பரபிரம்மா குரவே நமக என்கின்றான். ஆக குரு பிரம்மா, படைக்கும் கடவுளான அந்த பிரம்மனுக்கு நீ அறிவை கொடு. குரு விஷ்ணு, காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் நீ அறிவை கொடு, சக்தியை கொடு. அறிவு மட்டும் இருந்தால் பத்துமா? சக்தி இருக்க வேண்டாமா? அப்போதான் செயல்படுத்த முடியும். வெறும் அறிவை வைத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தால் போதுமா? இடந்து அந்த உடம்பு நடக்க வேண்டாமா? அதற்கு உடம்பிற்கே சக்தி வேண்டும். அதற்கு பிறகுதான் பொருளாதாரமே. 1000 கோடி இருந்தாலும் உன்னால் செயல்பட முடியவில்லை, நடக்க முடியவில்லை என்றால் அந்த 1000 கோடி வைத்துக்கொண்டு என்ன பயன்? ஆக குரு பிரம்மா, ஆக படைக்கும் அந்த பிரம்மனுக்கு நீ சக்தியும் கொடு, அறிவையும் கொடு, தெளிவையும் கொடு. அப்பொழுதுதான் அவன் ஒழுங்காக வந்து படைப்பை கற்றுக்கொடு என்கிறான். அடுத்தபடியாக குரு விஷ்ணு, காக்கும் கடவுளுக்கும் அதே அறிவையும் அதே சக்தியும் அதே தெளிவையும் ஞானத்தையும் சகலத்தையும் கொடு. பிறகு நாம் பெரும் கடவுள் என்று சொல்கின்ற மகேஸ்வரனைக்கும் முன்பு குரு வருகிறார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத். சாக்ஷாத் என்றால் இது அனைத்து கடவுளுக்கும் மேலான கடவுள் நீயே ஒருவனே, உன்னை என்றால் வேறு இல்லை என்று அந்த குருவுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஹைக்குவின் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் இந்த குரு பிரம்மா, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்ற இந்த 4 வரிகளால் நீங்கள் அறியப்படலாம். ஆக நாம் எப்போதுமே மொழியின் வசத்தால் கட்டுண்டு இருக்கின்றோம். யார் ஒருவரையுமே அவன் பேசும் பேச்சை வைத்தும் அவன் சொல்லும் சொல்லை வைத்தும் தான் அவன் நல்லவனா கெட்டவனா வல்லவனா திருடனா மொல்லமாரியா பிக்பாக்கெட்டா இப்படி தான் நாம் வந்து எல்லோருமே அவனுடைய வார்த்தைகளை வைத்தும் நம்முடைய மொழி நாகரிகத்தை வைத்தும் தான் நாம் கணிதம் செய்கின்றோம். ஆனால் ஞானிகள் அப்படி அல்ல. அவர்கள் மௌனத்தாலேயே எல்லோரையும் உணர்கிறார்கள். மொழிகளிலேயே சிறந்த மொழி மௌன மொழி. அந்த மௌன மொழி மட்டும் நீங்கள் கற்றுக்கொண்டால் பிறகு உங்கள் வாழ்க்கையில் இரைச்சல் என்பதே இருக்காது. பிறகு உங்களுக்கு சிபிஐக்களும் தேவையில்லை, போலீஸுக்கும் வேலை இல்லை. நீங்கள் ஒருவரை பார்த்த மாத்திரத்திலே புரிந்து கொள்வீர்கள், இவன் நல்லவனா கெட்டவனா வல்லவனா. அந்த மௌனம்தான் தியானத்தில் சித்திக்கிறது. அந்த தியானத்திற்கும் இந்த குரு பகவான் தான் தேவைப்படுகிறார். நாம் மொழியின் வசப்பட்டதால் அனைத்தையுமே மொழியால் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அப்படி நினைப்பதனால்தான் வினையே வருகிறது. மொழியால் சத்தியமாக ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாது. ஒரு கலையை கடத்தத்தான் முடியுமே தவிர ஒரு கலையை வந்து சொல் ஆற்றலாலோ எழுத்தாற்றலாலோ புரிய வைக்கவே முடியாது. நான் இந்த ஜோதிட கலையை என் குருநாதரிடம் கற்றுக்கொள்ளும் போது அவர் என்னிடம் சொன்னார், என் அனுபவத்தை நான் எப்படி அப்பா உனக்கு தருவேன் என்றார். நான் படித்ததை வேண்டுமானால் உனக்கு அந்த புத்தகங்கள் பெயர் சொல்லலாம், நீ வாங்கி படித்து விடலாம், அந்த கடைக்கு போய் நீ அந்த புத்தகத்தை வாங்கி விடலாம். ஆனால் என் அனுபவத்தை நான் உனக்கு எப்படி தர முடியும்? அந்த ஜோதிட அனுபவத்தை நான் எப்படி உனக்குள் வந்து நான் புரிய வைப்பது என்றார். அன்றைக்கு அவர் சொல்லும்போது எனக்கு புரியவில்லை. இவர் ஏதோ வந்து வைத்துக்கொண்டு பாசாங்கு செய்கிறார், நம்மிடத்தில் சொல்லாமல் மறைக்கின்றார் என்றே நான் நினைத்தேன். பிறகு நானே அனுபவப்பட்டேன். இன்றைக்கு நான் உங்கள் முன்பு ஜோதிடத்தை பற்றி பேசுகின்றேன் என்றால் என்னை நிறைய நண்பர்கள் கேட்டார்கள், சார் இன்றைக்கி சேனலில் நாங்கள் பார்க்குறோம், நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க ஜோதிடத்தை பற்றி, நியூமராலஜியை பற்றி, நேமாலஜியை பற்றி, வாஸ்துவை பற்றி. ஆனால் நீங்கள் போல்டாக பேசுகிறீங்க சார், அது எப்படி சார் அது போல்டா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது. நான் நினைக்கவே இல்லை நான் போல்டாக பேசுகிறேன் என்று. நான் அனுபவித்ததை மாத்திரமே பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய ஆதாரத்தில் ஜோதிட ஆதாரத்தில் கூட நான் பேசவில்லை. இந்த ஜோதிடமே நானே ஜோதிடம் என்கின்ற அளவிற்கு நான் இதில் அனுபவப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நானும் ஒரு மனிதன் தானே, எனக்கும் ஜாதகம் இருக்கத்தானே செய்கிறது, எனக்கு நவகிரகங்கள் இருக்கிறது, 27 நட்சத்திரங்கள் என் ஜாதத்தில் இருக்கிறது, 108 பாதங்கள் இருக்கிறது. அது எனக்கு எப்படி வேலை செய்தது என்று இந்த ஜென்மத்தில் அல்ல, ஒரே ஒரு ஜென்மத்தில் ஒருவன் ஒரு கலையை கற்று தெளிந்து புரிந்து அதை ஊருக்கு சொல்ல வர முடியாது. பல கோடான கோடி ஜென்மங்களாகவே நான் ஜோதிடத்தை பயின்று வந்தவன்.
இந்த ஜென்மத்திலே அதை அனுபவப்பட்டவன். இவ்வளவுதான். ஒரு ஜென்மம் பற்றுமா ஜோதிடத்தை புரிந்து கொள்ள? எந்த ஞானியுமே ஒரு வினாடி பொழுது ஞானி ஆவதில்லை. இன்றைக்கு கிரிக்கெட் ஆடிவிட்டு நாளைக்கு போய் தெண்டுல்கர் ஆகிவிட முடியுமா? இந்த ஜென்மத்திலே தெண்டுல்கர் ஆக முடியாது. பல கோடி ஆண்டுகளில் அவருக்கு அந்த கிரிக்கெட் பயிற்சி சம்பந்தப்பட்ட அறிவு வேறு ரூபத்தில். இன்றைக்கு கிரிக்கெட் என்றால் அன்றைக்கு கில்லி. அந்த நாகரிகத்தில் அவர் என்ன விளையாடினாரோ அதில் விளையாட்டினுடைய தாக்கம், அந்த திறமை, அந்த அறிவு அவருடைய ஆத்மாவில் சேகரமாகிறது. சேகரம், நீங்கள் சேகர் எம்போரியம் என்று நினைத்து விடாதீர்கள், சேகரமாகிறது. சேகரம் என்ற வார்த்தை சமஸ்கிருத சொல், சேமித்து வைக்கப்படுகிறது என்று அர்த்தம். அது அவனுடைய திறமை, அவனுடைய ஆத்மா. ஆத்மா ஆத்மா என்று இவர் சொல்கிறாரே, அந்த ஆத்மா என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். குர்ஜீஃப் என்ற ஞானி அற்புதமாக சொன்னார், மனிதன் பிறக்கும் போது ஆத்மாவோடு பிறப்பதில்லை. ஆனால் கிழக்கு நாடுகளிலே நாம் ஆத்மாவோடு தான் பிறந்திருக்கிறோம் என்று பழங்கால மதங்கள் கூறியதால் மனிதன் சோம்பேறி ஆகிவிட்டான். நாம் தான் ஆத்மாவோடு பிறந்திருக்கிறோமே, பிறகு என்ன அதை பற்றி நாம் பேசுவது? ஆனால் குர்ஜீஃப் சொன்னார், இப்படி நாம் சொன்னதால்தான் உலக மக்கள் சோம்பேறி ஆகிவிட்டார்கள். யாருமே ஆத்மாவோடு பிறப்பதில்லை. ஏனென்றால் ஆத்மா என்பது உங்களுடைய தகப்பன், பாட்டன், முப்பாட்டன் சேர்த்து வைத்த சொத்து அல்ல. ஒரு ஆணும் பெண்ணும் கலப்பிலே ஈடுபட்டு ஒரு குழந்தை பிறந்து விடுவதால் மட்டும் அது ஆத்மாவோடு பிறப்பதில்லை. அது வேண்டுமென்றால் மருத்துவ பாஷையிலே பல்ஸோடு பிறக்கிறது என்று சொல்லலாம். அதுக்கு பல்ஸ் இருக்கிறது. மருத்துவர் அதுதான் சொல்வார், ஆத்மா போய்விட்டது என்று சொல்ல மாட்டார். எந்த ஒரு இறப்பு வீட்டிற்குமே மருத்துவர் போய் நாடி பிடித்து இவருக்கு ஆத்மா போய்விட்டது என்று சொல்ல மாட்டார். உயிர் போயிடுச்சிங்கன்னு வேணால் சொல்லலாம். அதை விட பல்ஸு போயிடுச்சுன்னு தான் முதல்ல சொல்லுவாங்க. டெக்னிக்கல் வேர்டு அது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உடம்புல சூடு இல்லை, அந்த சூட்டைத்தான் ஆத்மா. அந்த சூடு எங்கிருந்து வருகிறது? சூரியனிலிருந்து வருகிறது. அந்த சூரியனைத்தான் ஜோதிட சாஸ்திரத்திலே நாங்கள் ஆத்ம காரகன் என்று சொல்கிறோம். ஆத்ம காரகன் என்றால் உயிர்காரகன். ஆக இன்றைக்கு பூமி வெப்பமயமாவதை பற்றி எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நான் ஒரு 15 ஆண்டுகள் முன்பே நான் இதை உணர்ந்தேன். என்னுடைய அனுபவத்திலே நான் உணர்ந்தேன். எனக்கு மிகவும் பழக்கமான ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் பெயர் கியான் போரா என்ற பெயர். மௌரியா மோட்டார்ஸ் டி நகரிலே அவருடைய கடை. நான் சொல்லி அவருக்கு அவருடைய வசதியை விட 10 மடங்கிற்கு உயர்ந்த இடத்திலிருந்து உங்கள் மகளுக்கு வரம் வரும் என்றேன். அதே போல் வந்தது. அவர் ஒரு 25 கோடிகளுக்கு அதிபதி என்றால் அதை விட 10 மடங்கு உயர்ந்த வரன் வரும் என்றேன், வந்தது. அதனால் அவர் அவருடைய தனி அலுவலக அறையில் என்னை அமருவதற்கு உரிமை கொடுப்பார். ஏனென்றால் நான் அவருக்கு சொன்ன பலன் அதை விட 10 நடந்தால் என்னை அவர் கடவுளைப் போலவே பார்ப்பார். என் காலிலே விழுந்து கும்பிடுவார். இது என் பிள்ளை இல்லை, இது உங்கள் பிள்ளை என்று சொல்வார். அவர் ஒரு ஜெயின மதத்தை சேர்ந்த சகோதரர், என்னுடைய அருமை நண்பர். அவர் ஒரு மாருதி டீலராக இருந்தார். அப்பொழுது அவர் வேலையாட்களை எப்படி விரட்டுவார் என்றார், அப்படி விரட்டுவார். என்ன ஆயிற்று? இன்றைக்கு 20 வண்டி விற்க வேண்டும், விற்றதா? நேற்று 20 வண்டி விற்றாச்சா? இன்றைக்கி எனக்கு டார்கெட் காட்டணும், இந்த மாதம் நீங்கள் 1000 வண்டி விற்றாகணும், அப்போ தான் உங்களுக்கு எல்லோரும் சம்பளம். நான் அவர் தவறு சொல்லவில்லை, அது வியாபார நுணுக்கம், அப்படி தான் செய்ய வேண்டும். நான் உடனே யோசிப்பேன், ஏன்னா நான் ஒரு ஜோதிடன் அல்லவா, நான் ஒரு ஆன்ம ஞானியும் அல்லவா, நான் ஒரு விழிப்புணர்வு பெற்றவன் அல்லவா. நான் யோசிப்பேன், இத்தனை வண்டிகளை இவர் ஒரே ஒரு நிறுவனம் மட்டுமே விற்றால் ஒரு நாளைக்கு, இதே போல் சென்னை முழுவதும் எத்தனை 4 சக்கர வாகன டீலர்கள் இருப்பார்கள். அப்படி என்றால் அவர்கள் அலுவலகத்தில் இதே போல் தானே பேசுவார்கள். அப்படி அத்தனை வண்டியுமே சென்னைக்குள் இறங்கினால் சென்னை என்ன ஆகும்? அதனுடைய மாசு பாதிக்கப்படாதா? அவருடைய புகை பாதிக்கப்படாதா? அப்போ மனிதன் என்ன ஆவான்? இந்த நச்சுத்தன்மையான ஒரு காற்றைத்தானே அவன் சுவாசிக்க முடியும். அப்படி என்றால் எப்படி வருங்கால நாகரிகம், வருங்கால இளைய தலைமுறை எப்படி ஒரு பலத்தோடு வாழும்? இதற்கென்று அரசாங்கங்கள் ஒரு கட்டுக்கோப்பை கொண்டு வரக்கூடாதா? வெளிநாட்டில் இருப்பதை போல் கடுமையாக்கக்கூடாதா? ஒரு காரை வாங்கும் அளவிற்கு அதற்கான சர்டிஃபிகேட்டும் வாங்கினால்தான் காரை வாங்க வேண்டும் என்ற சட்டம் வெளிநாட்டில் உள்ளது. அப்படி என்றால் எல்லோருமே வாங்க முடியாது. அப்படி என்றால் குறைவாக வாங்குவார்கள். அப்படி குறைவாக வாங்கும் பொழுது அதனுடைய புகையும் குறைவாக கக்கும். அப்படி என்றால் அந்த பாதிப்பும் ஒரு அடுத்த 200 ஆண்டுகளுக்காவது சென்று அடையக்கூடியது நாம் இப்பொழுது அடைந்து கொண்டிருக்கிறோமே. இது என்ன விளையாட்டு, இது என்ன விபரீதம் என்று நான் என் மன கண்ணுக்குள் நானே பேசிக்கொள்வேன். எனக்குள் நின்ற குருவோடு நான் பேசிக்கொள்வேன். என்ன பார்க்கிறீர்கள்? வெளியில் தானே குரு இருக்கிறான், இவனுக்குள்ளே குரு இருக்கிறான் என்று சொல்கிறேன் என்று பார்க்கிறீர்களா? ஆம், நீங்கள் வெளியில் இருக்கும் குருவோடு தொடர்பு பெற்றிருக்கும் வரையில் அது உங்களுடைய புற உலக சந்தோஷத்தை வேண்டும் என்றால் தீர்த்து வைக்கும். ஆனால் இந்த அகண்ட பிரபஞ்சத்தை பற்றியும் நவகிரகங்களை பற்றியும் நவகிரகங்களை தாண்டியும் கோடான கோடி கிரகங்களை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு உங்கள் உள்ளிருக்கும் குருவோடு நீங்கள் தொடர்பு பெற வேண்டும்.
நான் தொடர்பு பெற்றேன். டியூஷன், இன்ட்யூஷன், இந்த 2 வார்த்தைகளுக்கு அர்த்தம் அற்புதமான வார்த்தை. டியூஷன். A person is getting knowledge from outside master is called tuition. A person is getting knowledge from his inside master is called intuition. நீ வெளியிலே இருக்கும் ஒரு ஆசிரியரோடு, ஒரு குருவோடு அறிவை பெறுவதற்கு பெயர் டியூஷன். உனக்குள்ளே இருக்கும் குருவோடு நீ அறிவை பெறுவதற்கு இன்ட்யூஷன். அதனால் தான் நான் இன்ட்யூஷன் அஸ்ட்ராலஜர் என்று அழைக்கப்படுகிறேன். அதுதான் தமிழிலே உள்வொளி ஜோதிட சுடர் என்று அர்த்தம். ஆக அப்படி நான் எனக்கு உள்ளிருக்கும் குருவோடு பேச பழகி கொண்டேன். அந்த குரு தான் எனக்கு ஜோதிடத்தை புரிய வைத்தார், அனுபவிக்க வைத்தார். அந்த குரு வேறு யாருமே இல்லை. நீங்கள் நினைப்பது போல் வேறொரு ஆவியோ ஆத்மாவோ அல்ல. என் ஆத்மாதான் என் குரு. என் ஆத்மாதான் என் குரு. ஒவ்வொரு மனிதனும், அதனால்தான் குருஜீஃப் சொன்னார், எந்த குழந்தையும் ஆத்மாவோடு பிறப்பதில்லை. அந்த குழந்தை எப்படி பிகாம், பிஏ என்று கல்லூரியிலே போய் பட்டப்படிப்பை படித்து ஒரு டிகிரியை வாங்குகிறதோ அதை போல் ஆத்மாவை கடும் முயற்சியினாலும் பயிற்சியினாலும் அந்த மனிதனே கண்டுபிடித்து அனுபவிக்க வேண்டும். இல்லை என்றால் நான் தான் ஆத்மாவோடு இருக்கிறேன் என்று இவன் பாட்டுக்கு பட்டி தொட்டியெல்லாம் பேசிக்கொண்டு மேடைகளில் பேசிக்கொண்டு அதை பற்றி எந்த பயிற்சியும் இல்லாமல் செத்து விடுவான். அவனெல்லாம் பல்சோடு இருக்கிறான். யார் ஒருவர் ஞானி ஆகிறாரோ, யார் ஒருவர் விழிப்புணர்வு பெற்ற மனிதனாகிறானோ, புத்தத்தன்மை பெறுகிறானோ, அவனே நான் ஒரு ஆத்மவாதி, என்னிடம் ஆத்மா என்று ஒன்று உள்ளது என்று மாறுதட்டி கொள்ள முடியும். மற்றவர்கள் எல்லாம் கோழைகள். அன்றாட வாழ்க்கைக்கும் அன்றாட தேவைகளுக்கும் மட்டுமே உழைப்பவர்கள். அது மட்டும் போதுமா? இந்த பைத்தியக்காரத்தனத்தை நிப்பாட்ட வேண்டாமா? இந்த ஜனனமன சக்கரத்தில் மீண்டும் மீண்டும் பிறந்து, மீண்டும் மீண்டும் இறந்து, மீண்டும் மீண்டும் பிறந்து, மீண்டும் மீண்டும் இறந்து ஒரு திரைப்படத்தை எத்தனை முறை பார்க்க முடியும்? ஒரு முறை பார்க்கலாம், 2 முறை பார்க்கலாம், மிகவும் நன்றாக இருந்தால் 100 முறை கூட பார்க்கலாம். ஆனால் கோடி முறை பார்த்தால் என்ன ஆகும்? கண் போய்விடும். அந்த திரைப்படத்தை நீங்கள் கோடி முறை பார்த்தால் உங்கள் கண்ணேன் அவ்வளோதான், அவுட் ஆகிடும், ஒன்றும் முடியாது. அந்த மாதிரி தான் மற்றவங்கள்லாம் பிறக்கிறாங்க, இறக்குறாங்க, பிறக்கிறாங்க, இறக்குறாங்க, பிறக்கிறாங்க, இறக்குறாங்க, பிறக்கிறாங்க, இறக்குறாங்க. ஒரு படத்தை 100 முறை பார்க்கலாம், என்னதான் நல்ல படமாக இருந்தாலும். கோடி முறை பார்க்க முடியுமா? 1,00,000 முறை பார்க்க முடியுமா? அதே போல்தான். அப்படி அந்த பைத்தியக்காரத்தனத்தை புரிந்து கொண்டு நிப்பாட்டியவர்கள் தான் ஞானியர்கள். அப்படி அந்த ஞானியர்கள் ஆவதற்கும், அந்த உள் உணர்வு அனுபவத்தை தருவதற்கும் குரு பகவானின் கருணை வேண்டும். அதற்காகத்தான் நான் இவ்வளவு விளக்குரைகளையும் கொடுத்தேன். அப்படிப்பட்ட அந்த குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே என்று சொல்லி அந்த குரு பகவானுடைய தாழ் பணிந்து நான் இந்த குரு பகவானுக்குரிய ஒரு முன்னுரை அளித்துவிட்டு, குரு பகவான், சனீஸ்வர பகவான், சூரிய பகவான் என்று நான் முன்பே ஆரம்பித்தேன். நான் எப்போதுமே கருணை உள்ளம் கொண்டவன். எனக்கு தெரிந்ததெல்லாம் நான் கொட்டிவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் அனுபவித்ததெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். பகவான் என்ற வார்த்தை நாம் நவகிரகங்களுக்கு போட்டோம், சரி. இன்றைக்கு மனிதர்களுக்கும் போடுகிறார்கள். நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை, அது நாகரிகம் அல்ல. இன்றைக்கு 1001 பகவான்கள் இருக்கிறார்கள். அங்கே ஒரு பகவான், இங்கே ஒரு பகவான், அங்கே ஒரு பகவான், ஆந்திராவில் ஒரு பகவான், கர்நாடகாவில் ஒரு பகவான், இப்படி பகவான்கள் பிரித்து விட்டார்கள். ஆக்சுவலாக பகவான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பக் என்ற வார்த்தை சமண மதம். சமணர்கள் தான் முதலில் இந்தியாவில் பக் என்பார்கள். பௌத்தம் தான் பக் என்றது. அவர்கள் கடவுள் கொள்கையே இல்லாதவர்கள். சமணர்கள் கடவுள் கொள்கை இல்லாதவர்கள், உருவ வழிபாடு கொள்கை இல்லாதவர்கள். ஆனால் அவர்களும் பகவான் வர்த்தமானர் என்றே சொல்கிறார்கள். பகவான் வர்த்தமானர், மகாவீரருக்கு பகவான் வர்த்தமானர் என்று ஒரு பெயர் உண்டு. ஆனால் கடவுள் கொள்கையே இல்லாத ஒரு மதம் கூட பகவான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. இந்தியாவில் முதலில் பயன்படுத்தியவர்கள் பகவான் என்ற வார்த்தையை சமணர்களும் பௌத்தர்களும் தான். பக் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ஆணின் குறி, ஒரு பெண்ணின் குறி, இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று பற்றி கொண்டிருக்கின்றது. அதுதான் பக். எங்கு படைப்பு உருவாகிறது என்றால் ஆண் குறி பெண் குறியிலிருந்து தான் படைப்பு உருவாகிறது. அந்த ஆண் குறியும் பெண் குறியும் ஒன்றை ஒன்று பற்றி கொண்டிருக்கும் அந்த பிடிப்பிற்கு பெயர் தான் பக் என்று வைத்தார்கள். ஆக பகவான் என்றால் எங்கு பிறப்பு படைக்கப்பட்டதோ, எந்த நாள் பிறப்பு உருவாக்கப்பட்டதோ அதை குறிப்பிடும் ஒரு அற்புத சொல் பகவான். அதனால்தான் நாம் சூரிய பகவான் என்கின்றோம். ஏன்னால் சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த சூடும், சுக்கிரனிலிருந்து வரக்கூடிய அந்த குளிமையும்,
ஒரு ஆண் பெண்களாக இங்கே உருவெடுத்து இருவரும் ஆலிங்கனம் செய்வதால் பிறப்பதுதான் குழந்தை, மகப்பேறு, புத்திரப்பேறு. அதுதான் இந்த உலக படைப்புக்கு ஆதாரம். அதனால்தான் சிவலிங்க தத்துவம் அதுதான். ஆக பகவான் என்ற சொல், பக் என்ற சொல்லிலிருந்து உருமாறியது. அந்த பக்கிற்கு அர்த்தம் ஒரு பெண் குறியை ஒரு ஆண் குறி பற்றியிருக்கிறது என்பதுதான். ஆக இதுதான் பகவானுக்கான விளக்கம். இனிமேலாவது யாராவது பகவான் என்று போட்டுக்கொண்டால் தயவுசெய்து இந்த அளவாவது தெரிந்து கொண்டு போட்டுக்கொள்ளுங்கள். எவ்வளவு ஆழமான உண்மைகளை நமக்கு சொல்ல வருவதற்காகத்தான் பகவான் என்றார்களே தவிர அவருக்கு 1000 கோடியில் இருக்கிறது, அவர் லிங்கம் கக்குவார், அவர் மங்கம் கக்குவார், அவர் சாந்து கக்குவார். அது சாதாரண பிசி சர்க்கார் செய்கின்ற வேலை. ஒரு சர்க்கார், ஒரு மேஜிஷியன் செய்து விடுவான். கோல்டன் பீச்சுக்கு போங்கள், ஒரு சிறு பையனுக்கு தண்ணியை இங்கே ஊற்றிவிட்டு இங்கே கீழே எடுப்பான், சிறுநீரிலிருந்து எடுப்பான். அது நீங்களும் மேஜிஷியன் பழகலாம், அதில் என்ன சாதனையும் பெறலாம். மேஜிஷியன்கள் செய்கின்ற வேலைகளை செய்வதால் பகவானாக முடியாது. தன்னுடைய இறப்பு பிறப்பு சக்கரத்தை எவன் நிப்பாட்டுகின்றானோ, இந்த ஆண் கூறியும் பெண் கூறியும் ஒன்றை ஒன்று பற்றி கொண்டிருக்கும் அந்த பற்றுதலை வேறறுத்து விட்டு நான் மீண்டும் பிறவா நிலை அடைவேன் என்று எவன் சபதம் மேற்கொண்டு ஒரு விழிப்புணர்வு பெற்ற மனிதனாகின்றானோ அவனே பகவான் என்று சொல்லக்கூடிய தகுதி பெற்றவன். ஆக இந்த குரு பகவான் எனக்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தது. நான் பேசுவதெல்லாம் நான் பேசுவதில்லை, நவகிரகங்கள் என் மீது வந்து பேசுகின்றது. நான் அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது, நவகிரகங்களே அதற்கு சாட்சி. குரு, இந்த வார்த்தையை நான் கூறும்போதே என்னுடைய உடலெல்லாம் சிலிர்க்கின்றது. ஏனென்றால் ஒரு உண்மையான குருவை நாம் தேர்ந்தெடுத்து விட்டால் நம் வாழ்க்கையில் வறுமை இல்லை, நோய் இல்லை, பீடைகள் இல்லை, வழக்குகள் இல்லை, வாதங்கள் இல்லை, வம்புகள் இல்லை, பொறாமைகள் இல்லை, சண்டைகள் இல்லை, சர்ச்சரவுகள் இல்லை, வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. ஆக குரு, அந்த குரு என்ற வார்த்தைக்குள் இந்த பிரபஞ்சமே அடக்கம், சர்வ அண்ட சராசரங்களும் அடக்கும். எல்லாமே அந்த குரு என்ற வார்த்தைக்குள் அடக்கம். அதற்கு மேல் ஒரு வார்த்தை இல்லவே இல்லை. மிக அற்புதமான வார்த்தை. தமிழ் மொழி அற்புதமான மொழி என்றால் இந்த குரு என்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடித்ததாலேயே அந்த மொழியே சிறப்படையும் என்று நான் ஆணித்தரமாக கூறுவேன். ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு, அந்த பெயராலேயே நாம் அந்த குருவை வழிபடுகின்றோம். அந்த குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்று ஜோதிடத்திலே சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு உண்மையான மனித வடிவிலே ஒரு குருவும் நம்மை பார்த்தால் கோடி புண்ணியம் நம் உடம்பின் மீது படுமல்லவா? அப்படிப்பட்ட ஒரு குரு தரிசனத்திற்காகத்தானே உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் வெள்ளம் திரண்டு வந்தது புத்தருக்காக, அவருக்கு பின் வர்த்தமான மகாவீரருக்காக, இயேசுபிரானுக்காக, நபிகள் நாயகத்திற்காக. ஆக இவர்கள் எல்லாம் மதத்தை போதிக்கவில்லை, மனிதத்தை போதித்தார்கள். பிற்காலத்திலே வந்தவர்கள் தங்கள் சுய லாபத்திற்கு அதை மதமாகி விட்டார்கள். பிறகு அதற்கு மதத்தையும் பிடிக்க வைத்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் வந்தது மானிடம். மானிடம் என்றால் அது ஒரு ஜப்பானோ ரஷ்யாவோ பாகிஸ்தானோ அல்ல. மானிடம் என்றால் ஜப்பானில் இருப்பவர்களும் மானிடர்கள் தான், பாகிஸ்தானில் இருப்பவர்களும் மானிடர்கள் தான், உஸ்பெஸ்கிஸ்தானில் இருப்பவர்களும் மானிடர்கள் தான். நம்ம எல்லாம் மனித இனம் என்று தானே சொல்கிறோம். பாகிஸ்தானில் இருப்பவர்கள் மிருகங்கள், நாம் மனிதர்களா? இல்லை இங்கில் இருப்பவர்கள் மிருகங்கள், அங்கே மனிதர்களா? We are all living human beings. There is a Christian, there is a Mohammedan, there is no communication at all. There is an Hindu, there is a Muslim, no communication. But there is a man and man. Some communication is having. ஒரு இந்தியனும் ஒரு பாகிஸ்தானும் ஒரு இந்துவும் ஒரு முஸ்லீமும் சந்தித்து கொண்டால் அங்கு எந்த விதமான தகவல் பரிமாற்றத்திற்கும் இடமில்லை. நான் இந்து, நான் உடன் பேச மாட்டேன் போ. அதே போல் அவன் நான் முஸ்லீம், நான் உடன் பேச மாட்டேன் போ. அங்கே வியாபார பரிவர்த்தனை நடக்காது. அங்கு இவனிடம் இருக்கும் பொருள் அவனிடம் விற்க முடியாது, அவனிடம் இருக்கும் பொருள் இவனிடம் விற்க முடியாது. நான் முஸ்லீம், நான் பெட்ரோலை வைத்துக் கொள்வேன், நீ போ என்றால் முடிந்தது கதை. காலைல போக முடியுமா ஆஃபீஸுக்கு? பைக் எடுத்து ஓட்டிட்டு போக முடியுமா? சரி, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருளை நாம் கொடுக்க மாட்டோம், போ, நான் இந்துக்கு தான் தருவேன் அப்படின்னாக்கா அவங்க அங்கே சாப்பிட முடியுமா? ஒரு முஸ்லீம் சோறு சாப்பிட முடியுமா? ஆக there is a man and man some communication. ஒரு மனிதனும் ஒரு மனிதனும் சேர்ந்தால் ஏதாவது ஒன்றை படைக்க முடியும். ஆக குரு, அந்த வார்த்தையை பற்றித்தான் நான் பேச வந்தேன். அந்த ஒரு வார்த்தைக்குள் கோடான கோடி விஷயங்கள் இருக்கின்றது. வள்ளுவபிரான் அழகாக சொல்கிறார், தேர்ந்து எடுத்து கொள்ளல். நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். குரு உன்னை தேர்ந்தெடுக்க மாட்டார், அவருக்கு வேலை வெட்டி இல்லையா? நீ உனக்கு நன்மை வேண்டும் என்றால் நீதான் ஓடோடி போய் ஒரு குருவை தேர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அந்த தேர்ந்தெடுக்கும் குரு உனக்கானவராக இருந்தால், அவர் சரியானவராக இருந்தால், நீங்கள் மேலும் மேலும் மனிதகுலம் வார்த்தைகளின் பால் சிக்கி தவறு செய்கிறது, பிழை செய்கிறது. ஆசிரியருக்கும் குருவுக்கும் முதலில் நம் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அதை பாகுபடுத்தி பிரித்து அறிவதற்கே தெரியவில்லை. ஏகலைவன் அற்புதமான வில்வித்தை பயிற்சியாளன். அவன் துரோணாச்சாரியரை குருவாக கொண்டு அவர் படத்தை வைத்தே அவன் அர்ஜுனுடைய விட வில் வித்தையில் மகா கெட்டிக்காரனாக வந்தான். ஆனால் ஒரு அரசபுத்திரன் தோற்றுவிடக்கூடாது. அரசபுத்திரன் அல்லாதவன் அவனை தோற்கடித்தால் அது குல கௌரவம். மீண்டும் அங்கே ஈகோ வருகிறது. ஈகோ என்றால் எட்ஜிங் காட் அவுட். ஈகோ என்றால் எட்ஜிங் காட் அவுட். அப்பொழுது அவர் வந்து கேட்கிறார், இவனும் அவர் ஆசிரியர் தான், வில்வித்தை ஆசிரியர், இவன் குரு என்று நினைத்ததால் இவன் கட்டை விரல் போனது. அதே போல்தான் இந்த முழு மனித குலத்தின் கட்டை விரலும் போய்கொண்டிருக்கிறது. கட்டை விரல் போன பிறகு அந்த கைக்கு பலம் இல்லை. அதே போல்தான் தவறான குருக்களை நீங்கள் பல நூற்றாண்டுகளாகவே வந்து தேர்ந்தெடுத்து வந்ததின் விளைவே இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கும் அனைத்து துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உங்கள் பிணிகளுக்கும் நோய்களுக்கும் காரணமாக அமைந்துவிட்டது. ஏனென்றால் உங்களுக்கு ஆசிரியனுக்கும் குருவுக்கும் ஏகரனுக்கு இருந்த அதே குழப்பம்தான் உங்களுக்கும். அவன் வில்வித்தை ஆசிரியர் என்று நினைத்திருந்தால் கட்டைவிரலை கொடுத்திருக்க மாட்டான், குரு என்று நினைத்ததால் கொடுத்தான். ஆனால் உண்மையான எந்த குருவுமே கட்டைவிரலை கேட்க மாட்டான் சீடனிடமிருந்து. அந்த சீடனை அவனாகவே காட்டுபவன் தான் குரு. குரு என்பவன் உங்களுக்குள் ஒன்றை வைத்து விடுபவன் அல்ல. உங்களை அவன் டிரான்ஸ்பரன்சி, உங்களை அவன் நிர்வாணம் என்றால் எல்லாவற்றையும் அழுத்து போட்டுவிட்டு நிற்பதல்ல. நீங்கள் யார், நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள், உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என்ன தொடர்பு, அண்ட சராசரங்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு, நீங்கள் இதற்கு முன்பு எத்தனை ஜென்மங்கள் எடுத்தீர்கள், ஜென்மம் என்பது ஒன்று உண்டா இல்லையா, எப்படி எந்த கல்லூரிகளிலும் எந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களிலும் இல்லாத வானசாஸ்திரத்தையும் வானசாஸ்திரத்தை தாண்டிய சாஸ்திரத்தையும் கற்றுக் கொடுப்பவனே குரு. கோள், செயற்கை கோள், இந்த இரண்டிற்கும் வித்தியாசம் என்ன? மனிதனால் படைக்க முடியாதது கோள்கள், ஆனால் மனிதனால் படைக்க முடிந்தது செயற்கைக்கோள். நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கு விஞ்ஞானம் அபரிமிதமான வளர்ச்சியை கண்டிருக்கிறது, இவர்கள் ஒரு நாள் அதாவது நிலாவிலும் குடியேறி விடுவார்கள், நவ கிரகங்களிலும் குடியேறி விடுவார்கள் என்று நினைக்கிறீர்கள். இதெல்லாமே ஒரு அற்புதமான அரசியல் பித்தலாட்டங்கள். என்றைக்குமே நிலாவில் கூட மனிதன் வந்து குடியேற முடியாது. ஆக குரு அந்த ஒரு மனிதனை மட்டும் நாம் சரியானவனாக தேர்ந்தெடுத்து விட்டால் போதும். பிறகு வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த வகையிலுமே துன்பங்கள் உங்களை தீண்டவே தீண்டாது. துன்பமே வந்தாலும் அது உங்களுக்கு துன்பம் என்று தெரியாது. அதற்காக உங்களுக்கு அவர் மயக்க மருந்தையோ போதம் பொருளையோ தருவார் என்று அர்த்தமில்லை. உங்களுக்கு உங்களை நீங்கள் யார் என்பதை தூளிர்த்து காட்டுபவரே குரு. அப்படிப்பட்ட ஒரு குருவை தேர்ந்தெடுக்காமல் மக்கள் ஆசிரியர்களை எல்லாம் குரு என்று நம்ப ஆரம்பித்ததின் ஒரே தவறுதான் இன்றைக்கு மக்கள் அனுபவிக்கும் அனைத்து துன்ப துயரங்களுக்கும் காரணம். ஏனென்றால் ஒரு குரு என்பவர் குருவாகவே இருப்பார். அவர் பணிய மாட்டார், வளைந்து கொடுக்க மாட்டார். அவர் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தால் உங்களுக்காக ஒரு வார்த்தையும், இன்னொரு 10 லட்சம் கொடுத்தால் அவருக்காக ஒரு வார்த்தையும், இன்னொன்று பிளாங்க் செக்கை அவரிடம் கொடுத்து நீங்கள் எவ்வளவு வேணாம் ஃபில்அப் செய்து கொள்ளுங்கள், எனக்கு பிடித்த இந்த இதிகாசத்தை பற்றியோ அந்த மதத்தை பற்றியோ பேசுங்கள் என்றால் பேசுபவர் அல்ல குரு. அதனால்தான் அவரை நீங்கள் தவற விடுகிறீர்கள். ஒரு உண்மையான குருவை உங்களால் ஏன் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை என்றால் அவர் உண்மையாகவே இருப்பதால் தான். ஒரு போலியானவன் உண்மையானவனைப் போல் காட்சி தருவது மிகவும் எளிது, வசீகரிப்பதிலும் எளிது. ஆனால் ஒரு உண்மையானவனாக காட்சி தரும்போது நீங்கள் பயந்து விடுகிறீர்கள். போலிகளை மட்டுமே நீங்கள் நம்பி வந்ததால் தான் உங்களுடைய வறுமைக்கும் துன்பத் துயரங்களுக்கும் காரணம். ஆக இன்றிலிருந்து ஒரு அற்புதமான குருவை தேர்ந்தெடுங்கள். அவர் ஒரு உண்மைவாதியாக இருந்தாலும் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் அன்றாட வாழ்க்கையில் அவர் சொல்வதுதான் நடக்கிறது. ஆனால் அவர் சொல்வதால் மாத்திரம் உங்களுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்து அவரை நீங்கள் புறம் தள்ளுவதாக நினைத்து நீங்கள் உங்களை புறம் தள்ளிக் கொள்கிறீர்கள். ஒரு குருவை புறம் தள்ளுவதால் அந்த குருவுக்கு எந்த நட்டமும் இல்லை. அவர் இங்கே வாணிபம் செய்ய வரவில்லை, வர்த்தகம் செய்ய வரவில்லை, உங்களிடம் ஒரு பொருளை கொண்டு வந்து வியாபாரம் செய்து கவர்ச்சி காட்டி விற்க வரவில்லை. அவர் உங்களை கடை தேற்ற வருகிறார். உங்களுக்கு வள்ளுவர் சொன்னதை போல் தேர்ந்தெடுக்கும் திறனிருந்தால் நீங்கள் சுகப்படுவீர்கள். ஒரு காதலின் அரவணைப்பில் இருப்பதை விட ஒரு குருவின் அரவணைப்பில் இருக்கும்போது நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஏனென்றால் நான் அதை அனுபவித்திருக்கிறேன். காதலின் அருகாமையை விட குருவின் அருகாமை என்னை
பத்திரப்படுத்தியது, பாதுகாப்பு படுத்தியது. காரணம், எனக்கு எல்லா விஷயங்களிலும் அந்த குரு திறந்து காட்டுகின்றார். அப்படி காட்டும்போது எனக்கு எப்படி பயம் வரும்? மரணமே முன் நின்றாலும் அதுவும் ஒரு நாள் வந்தே ஆகும் என்றார் குரு. பிறகு எப்போ வருவது? இப்பொழுதே வந்தால் சந்தோஷம் தானே? எப்போதோ வரக்கூடிய மரண அனுபவம் இப்பொழுதே வந்தால் இன்னும் சந்தோஷம் தானே? உடல் ஆரோக்கியமாக இருக்கும் போதும் நன்றாக நடந்து கொண்டும் செயல்பட்டு கொண்டும் இருக்கும்போது அல்லவா மரணம் வர வேண்டும்? கோமாவில் போய் நாரி எல்லோரும் எப்போது இவன் போய் சேருவான் என்று சொல்லும்போது தான் மரணம் வர வேண்டும். ஆக எது வருகிறதோ அது உங்களுடைய கர்ம வினையிலிருந்தே வருகிறது. ஆக கோள், செயற்கைக்கோள், இந்த இரண்டுக்குமே என்ன வித்தியாசம்? கோள்கள் ஆகாய மண்டலத்தில் இருப்பதால் தான் நம்மை அது ஆக்கிரமிக்கின்றது. அந்த ஆக்கிரமிப்பு சக்தியால் தான் நாம் செயல்படுகின்றோம். ஒரு மனிதன் பிறக்கும் முதல் மாதத்திலிருந்து 9வது மாதம் வரையும் ஒவ்வொரு கிரகங்கள் தான் அந்த கரு பிண்ட வளர்ச்சிக்கே காரணம். ஒரு தாயின் கருவறையிலே 9 மாத குழந்தை உருவாவதற்கே நவகிரகங்கள் தேவை. அதனால் தான் நவ மாதம் என்று சொல்கிறார்கள். 10வது மாதம் குழந்தை தங்காது, வெளிவந்துவிடும். ஆக நவ கிரகங்களுடைய கருணை ஒரு கரு வளர்ச்சிக்கே தேவைப்படுகிறது. ஏனென்றால் அது மேல் நிலையில் இருப்பதால் அதனுடைய ஆக்கர்ஷ சக்தி இந்த பூமிக்கு தேவை. ஒரே ஒரு நாள் சூரிய உதயம் வரவில்லை என்றால் மொத்தமே இந்த மனித குலமே நச்சுத்தன்மையால் பாதிக்கப்பட்டுவிடும். ஆக மேலே ஒரு மனிதன் உயர வேண்டும் என்ற அவா கூட பல ஆயிரம் சமூகங்களாக அவனை கீழ்ப்படிதலில் வைத்ததின் காரணம்தான் அவன் பொருளாதாரத்தில் மேன்மை பெற வேண்டும் என்று நினைக்கிறான். ஏனென்றால் பொருளாதாரத்தில் மேன்மை பெற்ற உடனேயே அவனை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. அதனால்தான் எல்லா மனிதர்களும் முதலில் பொருளாதாரத்தை தருகிறார்கள். நானும் என் கிளைண்ட்டுகளுக்கு அதனால்தான் அந்த பூர்வ புண்ணிய தேவடாளரை தந்து அவர்களை முதலில் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய வைக்கின்றேன். ஒரு மனிதன் என்னதான் புத்திசாலியாக இருந்தாலும் வறுமையில் இருந்தால் அவனுடைய புத்திசாலித்தனம் நாளுக்கு நாள் மங்க ஆரம்பிக்கும். ஒரு முட்டாள் கூட பணக்காரனாக மாறிவிட்டால் அவனிடம் புத்திசாலித்தனம் தானாகவே வந்துவிடும். இன்டெலிஜென்ட் வாண்ட்ஸ் டு சர்வைவ், இட் நீட்ஸ் சம் விட்டமின்ஸ், தட் விட்டமின்ஸ் இன் மணி ஒன்லி. இந்த ஆங்கில வாசகத்திற்கு தமிழ் அர்த்தம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய புத்திசாலித்தனம் வேலை செய்வதற்கு அவனுக்கு சில அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. அந்த ஊட்டச்சத்துக்கள் பணத்தில் தான் இருக்கிறது. அதனால்தான் நாகரிகம் அடைந்த சமூகங்கள் எல்லாமே, பணக்கார சமூகங்கள் எல்லாமே அறிவு மேம்பாட்டோடு இருக்கிறது. அதனால்தான் அமெரிக்கா போன்ற நாடுகள் விஞ்ஞான வளர்ச்சியை கண்டிருக்கிறது. இந்த உலகத்தை 25 முறை அழிப்பதற்கு அவர்களிடத்திலே அணுகுண்டுகள் இருக்கின்றன. இன்னும் பெயரிட முடியாத வெப்பன்ஸ் இருக்கின்றன. காரணம், அவர்கள் பணத்திலே முதன்மைத்தன்மை அடைந்து விட்டார்கள். நம் கீழ நாடு பல நூற்றாண்டுகளாகவே, பல 1000 கோடி ஆண்டுகளாகவே அந்த பணத்தின் நறுமணத்தை நாம் காணவில்லை. ஆனால் நம்மிடத்தில் ஆன்மீக நறுமணம் நிறையவே இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் ஒரு 10 பேரிடம் தான் இருந்தது. புத்தர், மகாவீரர், ரமணர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், இப்படி ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருந்தது. ஆனால் நாம் 100 கோடி இந்தியர்களிடம் இருந்ததாக சொல்லிக் கொள்கிறோம். இல்லவே இல்லை, அந்த 10 பேர்களிடம் தான் இருந்தது. ஆக என்னுடைய ஒரே நோக்கம், இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரை நான் தருவதே முதலில் தன்னிறைவான பணம். அதனால் என்னிடம் கேட்கிறார்கள், உங்களிடம் டாலரை வாங்கி நான் போட்ட உடனே நான் 100 கோடிக்கு அதிபதி ஆகிவிட்டேன். நான் நிச்சயம் உன் ஜாதகத்தில் இருந்தால் அதற்கு தடையே இருக்காது. அப்படி இல்லை என்றால் உன் வாழ்க்கைக்கு தன்னிறைவு என்றால் என்ன? சி என்று ஒருவரிடம் நீ நின்று கேளாத நிலையும் உன்னிடம் ஒருவர் வந்து கேட்கும் பொழுது நீ அவருக்கு தருகின்ற திறமும் வேண்டும் என்றான் ராமலிங்க அடிகளார். அதை போல் அந்த யாரிடமும் நீ சி என்றும் பே என்றும் பெயரெடுக்காமல் உன் குடும்பத்தையும் உன்னை சார்ந்தவர்களையும் போதிய வருமானத்தோடு காப்பதற்கு அந்த பூர்வ புண்ணிய தேவட முதலில் உனக்கு வேலை செய்யும். அதற்கு பிறகு உன் ஜாதகத்தில் தனயோகம் இருந்தால் அதை இரட்டைப்பாக்கி தரும். ஆகிய பல நூற்றாண்டுகளாகவே நீங்கள் மேஜிக்குகளை நம்பி வந்ததால் தான் உங்களுக்கு எந்த மேஜிக்கும் நடக்கவில்லை. எப்படி மேஜிக் நடக்கும்? பிசி சர்க்காருடைய டிராமா பார்க்கும்போது நன்றாக இருக்கும். அதையே நீங்கள் வீட்டிலிருந்து செய்து பார்த்தால் உங்கள் உயிர் போய்விடும். அவர்கள் அந்த கலையை தேர்ந்தார்கள், பயின்றார்கள். அதே போல்தான் முதலில் என்னுடைய கிளைண்ட்டுகள் அனைவருமே பணத்தில் தன்னிறைவடைய வேண்டும். பிறகு நான் அவர்களை ஆன்மீக பாதைக்கிட்டு செல்வேன். என் நோக்கமே அவர்களுக்கு ஜோதிடத்தின் மூலம் பணத்தை வரவழைத்து, அதற்கு பிறகு ஜோதிடத்திற்கு மேலும் ஒன்று உண்டு, அதுதான் தியானம், அதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்திற்கு நான் அவர்களை அழைத்து செல்வேன். அவர்களை ஆத்மா என்பதை உணர வைப்பேன். ஆக மேலுள்ள பொருட்கள் கீழுள்ள பொருட்களின் மேல் ஆதிக்கம் செலுத்தும். ஒரு காலத்திலே மேல் ஜாதியினர் கீழ் ஜாதியினர் அடிமைப்படுத்தினர். அதே போல்தான் மேலே உள்ள செயற்கைக்கோள் கீழே உள்ளவற்றை எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன.
எப்பொழுதுமே மேல் நோக்கி இருப்பவை கீழ் நோக்கி இருப்பதின் மீது ஆதிக்கம் செலுத்தும். இந்த பூமி கீழ் நோக்கி இருக்கிறது, இதற்கு மேல் நவகிரகங்கள் இருக்கிறது. அதனால்தான் நவகிரகங்களும் இந்த பூமியின் மேல் தாக்கத்தை செலுத்துகின்றது. அதை வைத்து தான் சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இன்னும் சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒரு ராசியை விட்டு மாறுகின்றான். 2 நாட்களுக்கு ஒரு ராசியை விட்டு மாறுகின்றான். அதே போல்தான் நீங்களும் வாழ்க்கையில் மேலே இருந்து பார்க்க வேண்டும். நான் மேலே இருந்து பார்க்க வேண்டும் என்று சொன்ன உடனே நம்ம ஊர் இளைஞர்கள்லாம் போய் மாடியில் நின்று பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்துட்டு போகிறீங்க. ஜோசியர் தான் சொன்னாருங்க காலையில் டிவியில், நீங்கள் மேலே போய் நின்று பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வெளிச்சம் போட்டு தெரியும் அப்படின்ட்டு அந்த வீட்டு பொண்ணை பார்த்துட்டு இவர் தான் சொன்னாருங்கன்னு சொல்லிட்டு போகிறீங்க விஜய் டிவியில். நம்மால் எப்பவுமே அவன் மொழியில் தான் புரிஞ்சுப்பான். என்ன ஆன்மீக கூட்டத்துக்கு போ, அங்கே இவன் என்ன சிந்தனையில் இருக்கிறானோ அந்த சிந்தனைக்கு அந்த ஆன்மீக சொற்பொழிவை வலிச்சிப்பான். நான் சொல்லப்பட்டது நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று. மொட்டை மாடில் போய் நின்று அகத்து விட்டு போன பார்க்குறதுக்கு நல்லா தெரியுது சார், அங்கே வந்து பார்த்தாக்கா இங்கே தெரியல சார், நீ சொன்னது கரெக்ட் தான் சார்ன்னு நம்மால் அப்படிலாம் நான் பார்க்க சொல்லலை. நீங்கள் வாழ்க்கையில் முதல் பொருளாதாரத்தில் மேம்படைய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கீழ்நோக்கி, ஒரு மனிதன் பயப்படும் பொழுது மட்டும்தான் கீழ்நோக்கி பார்ப்பான். எப்பொழுது பயம் வரும்? பாக்கெட்டில் பணம் இல்லைன்னா பயம் வரும். அப்போ டக்குன்னு நீங்கள் பூமியை தான் பார்ப்பீங்க, என்னடா இது. ஆனால் பாக்கெட்டில் தண்ணீரான பணம் இருந்து வச்சுக்கிங்க, அன்றைக்கி செலவுக்கு தேவையான பணம், அந்த மாதத்துக்கு தேவையான பணம் மட்டும் கையில் இருந்தால் கொடுக்கும், அப்படியே மேலே பார்ப்பீங்க ஆகாயத்தில். அதனால தான் ஒரு முட்டாள் அறிவாளி கூட, ஒரு மாபெரும் அறிவாளி கூட பணம் இல்லை என்றால் அவன் அறிவை செயல்படுத்த முடியாது. அதனாலேயே அவன் முட்டாளாகி விடுவான். ஆனால் ஒரு முட்டாளாக இருந்தால் கூட பணம் இருந்து விட்டால் போதும், நாளடைவில் அவனிடம் அறிவாளித்தனம் தானாகவே குடிகொண்டு விடும். அந்த ஒரே ஒரு பொருளாதாரமே அடைந்து விட்டால். அதனால்தான் வளர்ச்சி அடைந்த நாடுகள் அறிவியல் சாதனைகள் செய்வதும், வளர்ச்சி குன்றிய நாடுகளுக்கும் அறிவியல் இருக்கிறது, ஆனால் அதை சாதனை செய்ய முடியாது. சாதனை செய்யணும்னா துட்டு வேணும்ல, அந்த துட்டுக்கு தான் வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள் அறிவியல் சாதனை கண்டுபிடிச்சு அதை உடனடியாக அதை செயல்படுத்துது. அது காரணம் அதுக்கிட்ட பணம் இருக்குது. நம்மக்கிட்ட கூட தான் அற்புதமான விஞ்ஞானிகள் இருக்கின்றார்கள். இன்றைய விஞ்ஞானிகளை விடுங்க, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டான். இன்றைக்கி நீங்கள் செயற்கைக்கோளை கொண்டு போய் மேலே வச்சுட்டு எல்லாத்தையும் கேட்டு வந்து பார்க்குறீங்க. அவன் இங்கேருந்து தப்போ வலிமையால் கூடு விட்டு கூடு பாஞ்சில் போய் குருவை சொன்னான், சூரியனை சொன்னான், சந்திரனை சொன்னான், செவ்வாயை சொன்னான், அமாவாசை பௌர்ணமி சொன்னான், வளர்பிற தேய்பிறை சொன்னான், கிரகணங்களை சொல்லியிருக்கான், குரு பயிற்சியை சொன்னான். அன்றைக்கி மணி மந்திர ஔஷதம், ஒரு ஜோதிடன் என்பவன் மணி என்றால் ரசமணி, மந்திரம் என்றால் ஜோதிடம், ஔஷதம் என்றால் மருத்துவம். ஒரு ஜோதிடனே மருத்துவனாகவும் இருந்தான். ஒரு ஜோதிடனே அந்த மருந்துகளை கண்டுபிடித்து அதை தயார் செய்பவனாக இருந்தான். பார்மாசிட்டிகளையும் அவனாவே இருந்தான். மணின்னா என்ன? ரசமணி, அதுதான் மருந்து மாத்திரை தயாரிப்பது. மந்திரம்னா ஜோதிஷம், ஔஷதம்னா மருத்துவம். ஏன்னா அப்போ ஸ்கேன் கிடையாது. இந்த இடத்துல நோய் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அவன் ஜாதகத்தை பார்த்து அந்த இடத்துல ஆறுக்குடையன் எங்கே இருக்கிறான், ஆறுக்குடையன் எந்த வீட்டில் உட்காந்துருக்கானோ அந்த வீட்டில் நோய் இருக்குது, ஆறுக்குடைய பார்வை எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் நோய் இருக்குது. அன்னைக்கு அவனுடைய அகக்கண்கள் தான் ஸ்கேன். அவனுடைய உள்ளே இருந்த ஆத்மா தான் அவனுக்கு எல்லாவற்றையும் சொல்லி தந்தது. இன்றைக்கு என்ன? விஞ்ஞானத்தின் அதீத வளர்ச்சியால் நாம் கண்டது பூமி வெப்பமயமாவது ஒன்றே ஒன்றுதான். இதை எப்படி நிப்பாட்ட முடியும்? விழிப்புணர்வு பெற்ற மனிதனால் தான் நிப்பாட்ட முடியும். ஆனால் இன்றைக்கு அரசியலில் ஆள்பவர்கள் யாருமே விழிப்புணர்வு பெற்ற ஞானிகள் அல்லவே. ஒரு ஞானியின் கைகளிலே இந்த நாட்டை கொடுத்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பூமி வெப்பமயமாவதை எப்படி தடுக்க வேண்டும் என்ற திட்டங்களை அவரால் வகுக்க முடியும். கிருஷ்ண பரமாத்மா அழகாக சொல்கின்றார் பகவத்கீதையிலே, விழிப்புணர்வு அற்று நீ பெறுகின்ற வெற்றியும் அது அழிவுக்கே பயன்படுத்தப்படும். விழிப்புணர்வு பெற்ற பிறகு நீ தோல்வி பெற்றால் கூட அதனால் இந்த பூமி பந்தும் இந்த பூமியில் உள்ள மாந்தர்களும் பாதிப்பில்லை. ஆக அறிவியல் இன்றைக்கு உச்சத்திற்கு போனதின் ஒரே விளைவு, தொழிற்சாலைகள் பெருகியதின் ஒரே விளைவு, விஞ்ஞான வளர்ச்சிகள் பெருகியதின் ஒரே விளைவு பூமியை வெப்பமயமாக்கியது தான். இதிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் நாடு ஒரு ஞானியின் கையில் ஒப்படைக்கப்பட வேண்டும். அந்த ஞானியின் முழு ஆலோசனைப்படி அரசியல் நடத்தப்பட வேண்டும். நம்மை விட 15 ஆண்டுகள் எப்பொழுது மெய்ஞானம் முன்னோக்கி செல்கிறதோ அப்பொழுதுதான் இந்த பூமிக்கு அழிவில்லை. நம்மை விட 15 ஆண்டுகளுக்கு விஞ்ஞானம் முன்னோக்கி சென்று விட்டால் இந்த பூமிக்கு அழிவு. அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆக மெய்ஞானம் விஞ்ஞானத்தை தாண்டி முன்னேற்றம் அடையும் பொழுது இந்த பூமிக்கு ஆபத்தில்லை. ஆனால் இன்றைக்கு மெய்ஞானத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு விஞ்ஞானம் முன்னேறியதின் விளைவுதான் இந்த பூமி வெப்பமயமாதல். ஆக தயவு செய்து இதை விஞ்ஞானிகளும் கேட்க வேண்டும். கேட்டு பிறகு ஆள்பவர்களும்
தங்கள் மனமாற்றத்தால் நவகிரகங்களே அவர்கள் மனத்தை மாற்ற வேண்டும் என்று அந்த நவகிரகங்களிடமே நான் விண்ணப்பம் வைக்கின்றேன். ஏன்னால் இது மனிதன் சொல்லி யாரும் கேட்கப் போவதில்லை. உயிரோடு இருக்கும்போது சீடர்கள் இயேசுவுக்கு 12 பேர்கள். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதுமே இயேசுவின் மயமாகிவிட்டது. ஏனென்றால் உயிரோடு இருக்கும்போது அவரை யார் ஏற்றுக்கொள்வது? அவனை பெரிய புடலங்க அவன் சொல்லிட்டா நாங்கள் ஏற்றுக்கணுமா? அவனுக்கு என்ன தெரியும்? இதுதான் கேட்பான். ஏன்னா நம்மளை மாதிரி தான் அவனும் 2 கண் இருக்குது, 4 கண் இல்லையே, 10 கண் இல்லையே. பராசக்தி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, திடீர்னு ஒரு டைனோசர் மாதிரி வந்தால் கூட பரவாயில்ல, பயப்படலாம். நம்மளை மாதிரியே இருக்கிறான். இவனுக்கு எப்படி அறிவு வரும்னு தான் நினச்சான். தச்சம்புள்ள தானே அவன் நினச்சான். ஆனால் இறந்து போன பிறகு இப்பொழுது அவர் சொந்தம் கொண்டாட இல்லாத பொழுதுதான் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே நான் மீண்டும் கூறிக்கொள்கின்றேன், எல்லோரும் இங்கே பூமியில் வருகிறார்கள், மடிகிறார்கள். அதே போல்தான் எல்லோரும். ஆனால் சில அற்புதமான மனிதர்கள் தோன்றி இந்த பூமி அடுத்த சந்ததிக்கும் அதற்கடுத்த சந்ததிக்கும் அற்புதமான பூஞ்சோலையாக இருக்க வேண்டும் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களே தான் நானும் ஒருவன். ஆகவே என்னை பின்தொடர்பவர்கள், என் கிளைண்ட்டுகள் அனைவருக்குமே நான் கூறிக்கொள்வது, விழிப்புணர்வு பெறுங்கள். முதலில் உங்களுடைய ஜாதகத்தில் விழிப்புணர்வு பெறுங்கள். அதனால்தான் நான் நிகழ்ச்சிக்கு ஜாதக வெற்றி அடைவது எப்படி என்று வைத்துள்ளேன். உங்கள் ஜாதகம் எப்படி வெற்றி அடைய வேண்டும், என்னை வந்து சந்தியுங்கள். நான் அதற்கான மார்க்கத்தை உங்களுக்கு காட்டுகின்றேன். இதை ஒரே நாளில் காட்ட முடியாது. ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் எங்கிட்ட வந்து கன்சல்டேஷன் எடுக்க முடியும், அவ்வளோதான். இல்லை 1 மணி நேரம் எடுக்க முடியும். அந்த 1 மணி நேரத்துக்கான பணத்தை கொடுத்துட்டு போகிறீங்க நீங்கள். அதனால் மட்டும் கிடையாது, நீங்கள் என்னை பின்தொடர வேண்டும். இந்த ஜென்மம் முழுவதும் தொடர வேண்டும். நான் உங்களோடு இருக்கும் வரையில் தொடர வேண்டும். அப்படி தொடர்ந்து வரும்பொழுதுதான் நான் உங்களுக்கு பலவற்றை சொல்லிவிட முடியும். 1 மணி நேரத்தில் நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்லிவிட முடியும்? ஏன்னா சொல்ல முடியாததாகத்தான் எல்லாமே இருக்கிறது. எவ்வளவு பேசினாலும் பேசாமலே போகிறோம் என்று தான் நான் நினைக்கிறேன். என்றால் அவ்வளவு இருக்கிறது ஜோதிடத்திலே. பேசினால் இரவுகள் நீண்டு கொண்டே போகும், நாட்கள் நீண்டு கொண்டே போகும். ஆக எதிர்காலத்திலே நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். நான் ஒரு சத்சங்க கூட்டம் நடத்த இருக்கின்றேன். அப்பொழுது நீங்கள் எல்லாம் அழைக்கப்படுவீர்கள். அது தொலைக்காட்சியின் மூலமாகவே அறிவிப்பு வரும். அப்போது நீங்கள் அங்கே கூடுங்கள். அப்போது நான் உங்களுக்கு அற்புதமான உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் நான் விடைகள் தர இருக்கின்றேன். இது இப்பொழுது நடக்காது. அதற்கு காலமும் கனிய வேண்டும், நவகிரகங்கள் அருளும் வேண்டும். அப்படி ஒரு நாள் நடக்கும் என்றே நான் விரும்புகின்றேன். நடந்தால் நிச்சயமாக அப்போது நீங்கள் எல்லாரும் தெரிவு பெறுவீர்கள். அதுவரையிலும் நீங்கள் என்னை பின்தொடர்ந்தே வர வேண்டும். ஒரு முறை சந்தித்து விட்ட பிறகு அல்ல, மீண்டும் உங்களுக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ வாங்கள். நேரம் எப்போதுமே இருக்காது என்று தான் எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் எல்லோருமே வேலை வெட்டி இல்லாத வேலை தான் செய்வார்கள். யாரும் உருப்படியான வேலை செய்ததில்லை. யாருமே ஒரு ரமண மகிழ்ச்சி ஆக வேண்டும் என்ற வேலையில் ஈடுபடுவதில்லை. ஆக நேரத்தை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்களுக்கு சரியான குரு வேண்டும் என்றால் என்னை நாடி வாருங்கள். நான் உங்களுக்கு மிக சிறந்த அற்புதமான ஆன்மீக பாதை மட்டுமல்ல, முதலில் உங்களை தன்னிறைவடைந்த பொருளாதாரத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு பலம் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து தேர்ந்து தெளிந்து அதற்குரிய பரிகாரங்களையும் செய்து தருகிறேன். சிறப்பாக செய்து தருகிறேன். ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.